நான் இன்னைக்கு பேச போகிற வார்த்தை என்னென்னா மூன்றாவது வார்த்தை. யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஏசப்பா தன்னுடைய பொறுப்பையும் நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏசப்பாக்கு அடுத்து பிள்ளைகளே இல்லையா அப்படின்னு சொன்னா இருந்தாங்க. யோவான் 18:15. அதில் மத்தேயு 13:55-56. அப்போ ஏசப்பா கூட பிறந்தவங்களும் இருந்தாங்க. ஆனால் நம்ம முன்னாடி பார்க்கும்போது ஏசப்பாவுக்கு ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ள இடையில பார்க்கும்போது யாரும் கிடையாது. அவங்க கூட்டிகிட்டு வரும்போது யாருமே கிடையாது. யூதரோட கலாச்சாரத்தில் ஒரு விஷயம் இருந்தது. என்னென்னா, ஆண் குழந்தைங்க 30 வயசுக்கு மேலே இருந்தால் தான் அவங்க குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தணும் அப்படின்றது யூத கலாச்சாரத்தில் இருந்த ஒரு நடைமுறை. அப்படி இருக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு அடுத்து இருக்க சகோதரர்களுக்கு 30 வயசு இருக்காது. ஏன்னா 30 வயசு வரைக்கும் ஏசப்பா அவங்க பெற்றோர் கூட தான் இருந்தாங்க. 3.5 ஆண்டு தான் என்ன பண்ணாங்கன்னா ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அந்த 3.5 ஆண்டுன்றப்ப அவங்களுக்கு அடுத்து இருக்க சகோதரருக்கு 30 வயசு நிறைவேறி இருக்காது. அதனால தன்னோட சீசர்கிட்ட அவங்களோட தாயை ஒப்பு கொடுத்தாரு. சீசர்களில் யார் கூட சிலுவை கிட்ட நின்றிருந்தாருன்னா நிறைய சீசர்கள் இருந்தாங்க. இருந்தாலும் அவர் சிலுவையில் அறையப்பட்டப்ப அவர் கூட இருந்தது ஒருத்தர் மட்டும்தான். அவங்க சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி ஏசப்பாவுக்கு பாடுகள் நிறைய இருக்கும்போது தூரத்துலேருந்து பேதுரு பார்த்துருப்பாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, மறுதளிச்சிருப்பாரு. ஆனால் சிலுவையில் அறையும் போது அவர் கூட இருந்தது யாருன்னா யோவான் மட்டும்தான். அது எதனால அப்படின்னா அன்பா இருந்ததுனால. இன்னொன்று யோவான் 18:15 வாசிச்சோன்னா, அவங்க அறிமுகமாக இருந்தனால எல்லாரும் உள்ளே போக முடியலை. அறிமுகமாக இருந்தனால கூட போனாங்க. இன்னொன்று யோவான் அன்பாக இருந்தனால அவங்க கூட இருந்தாங்க. யோவான் ஏசப்பா சொன்னப்ப நான் செய்ய மாட்டேன்னு அந்த இடத்துல சொல்லலை. இதோ உன் தாய், இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஏசப்பா சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஏசப்பா சொல்கிற வார்த்தையில ஏற்றுக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. எல்லா வார்த்தையுமே ஏற்றுக்கிறோமா? நம்ம அவங்கள்ட்டே முறையிடுவோம். கிடையாது, இப்படி கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி நம்மளே முறையிடுவோம். எல்லா வார்த்தையும் நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி யோவான் கூடையே இருந்தாரான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு அடுத்த சகோதரருக்கு 30 வயசு ஆகிற வரைக்கும் தான் என்ன பண்ணாங்க, அவங்க தாய் கூட அவரோட காரியங்களுக்காக கூட இருந்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான காரியங்களுக்காக அவங்க போயிட்டாங்க. ஏசப்பா சிலுவையில் அவர் அறையப்பட்ட நேரத்திலும் தன்னுடைய தாய்க்காக ஏசப்பாவோட அப்பா என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க விதவையாக தானே இருந்தாங்க. அவரோட தச்சர் வேலையை ஏசப்பா செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிலுவை நேரத்தில் கூட
நம்ம போயிட்டோன்னா இந்த குடும்பத்தோட பொறுப்பு அவர் தானே பார்த்துட்டு இருந்தார், நான் இந்த குடும்பத்தை யார் எடுத்து வழி நடத்துவா அப்படின்னு அந்த நேரத்துலையும் யோசிச்சு அந்த கஷ்டப்படக்கூடாது நம்ம போனதுக்கு அப்புறம்ன்றதுக்காக ஏசப்பா அந்த இடத்துல மரியாள்கிட்ட வந்து இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி யோவானை வந்து இதோ உன் தாயின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம செய்கிறோம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க நம்ம வந்து நம்ம பெற்றோரை வந்து மதிக்கிறோமா? கிடையவே கிடையாது. அவங்க என்ன வார்த்தை சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம பேசுகிறோம். அவங்க அந்த பொறுப்பை வந்து நிறைவேற்றுறோம்னா கிடையவே கிடையாது. நிறைய பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்றது நமக்கே தெரியும். நம்ம வந்து சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் நல்ல ஒரு இதாக இருந்துட்டு வீட்டுக்கு போனோன்னே பெற்றவங்களை எகுத்து பேசிக்கிட்டு நம்ம அவங்கள புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறோன்னா நம்ம சர்ச்சுக்கு வந்தும் இது பண்ணி நம்மளை வந்து ஏசப்பா அங்கீகரிக்கவே மாட்டார். எல்லா விஷயத்துலையுமே வந்து சரியாக இருக்கணும். வெளியே மட்டும் நம்ம நல்லா இதாக இருந்துட்டு உள்ளே வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்க கூடாது. எல்லாரும் அதை நினச்சிக்கங்க.